அஞ்சலி ஒவ்வொரு தடவையும் மாட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்களால தப்பிக்கவே முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேச்சியம்மா ஒரு சீட் எடுத்ததோட நேத்து எபிசோட் முடிஞ்சது. என்ன பேருன்னு எடுத்து ரீட் பண்றாங்க. அது வேற எந்த பேரும் இல்ல, மீனாட்சி தான். எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட அஞ்சலி இது எப்படி நடந்தது அப்படின்னு ரொம்ப ஷாக்கா கேக்குறாங்க. சொர்ணம் உடனே நீ நைட்டு வந்து 2 சீட்லயும் பூமிகாஞ்சலிங்கிற பேரை எழுதி வச்சத நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் தான் அந்த சீட்டை மறுபடியும் மாத்தி ஒரு சீட்டுல பூமிகாஞ்சலியும் இன்னொரு சீட்ல மீனாட்சியும்னு எழுதி வச்சேன். நீ என்னதான் திருட்டுத்தனம் செய்ய நினைச்சாலும் இறுதியில நியாயம்தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க சொர்ணம். அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. 10 மாசம் சுமந்து பெத்தது நான் தான். நான் தான் இந்த குழந்தைக்கு பேர் வைப்பேன். நீங்க யாரும் வைக்க கூடாதுன்னு ரொம்ப திமிரா பேசுறாங்க அஞ்சலி. யாருக்கு உரிமை கிடையாது அஞ்சலி? ஏன் அவங்க பேர் வைக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள வர்றாங்க நம்ம டாக்டர். அவங்கள பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அஞ்சலி. இந்த வீட்ல பேச்சியம்மா சொல்றது தானே இறுதியான முடிவு. அவங்க சொல்றது தானே கேட்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. என்னால இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதனால நீங்க எல்லாம் இன்ப அதிர்ச்சி அடைய போறீங்க. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னும் சொல்றாங்க. தப்பு ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா நல்லது செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னும் சொல்றாங்க. அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் என்ன உண்மைய சொல்லிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயமாயிருது. அதுக்கப்புறம் பேருக்கு எந்த மறுப்பும் சொல்லாம அப்படியே விட்டுறாங்க. பூமி அவங்க அப்பா கிட்ட குழந்தைய கொடுத்து தொட்டில்ல போட சொல்றாரு. பேச்சியம்மா மீனாட்சிய தொட்டில்ல போடுறாங்க. இத பாத்துக்கிட்டே அஞ்சலியும் ரெஜினாவும் பயங்கரமா காண்டாகுறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா டாக்டர் கிட்ட போய் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறாங்க. டாக்டரும் என் லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னோட ஈகோனாலையும் யாராவது என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற பயத்தினாலையும் தான் நான் இன்னும் உண்மையை வெளியே சொல்லாம இருக்கேன். இதுக்கு மேல அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன். உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ரெஜினா அஞ்சலி கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, மருது ஒரு கிஃப்ட கொண்டு வந்து தர்றாரு. அத ரொம்ப ஆசையா பூமியும் முத்தலகும் பிரிக்கிறாங்க. பார்த்தா அதுல மீனாட்சியோட போட்டோ இருக்கு. ஏன் மருது இப்படி பண்ண? அந்த குழந்தையோட போட்டோவை எங்களுக்கு பரிசளிச்சு ஏன் எங்களை அவமானப்படுத்துற அப்படின்னு கேக்குறாங்க முத்தழகு. ஐயோ அக்கா, இது அந்த பாப்பாவோட போட்டோ எல்லாம் கிடையாது. இது உன்னோட சின்ன வயசு போட்டோ அப்படின்னு சொல்றாரு மருது. இத கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ரெஜினாவும் அஞ்சலியும். அவங்க மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருமே அச்சு அசலா மீனாட்சி மாதிரியே இருக்கே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லி அஞ்சலி தப்பிக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.